அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024 ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23, 24, 25 இந்த 3 நாள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸை விடவும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது உண்டாக போகுது. இது எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 3ல மட்டும் கிட்டத்தட்ட 92,998 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வர மாணவர்களே மினிமம் ஒரு 8,000 பேர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 1,00,000 மாணவர்கள் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறாங்க. இந்த 1,00,000 மாணவர்கள் அட்டன் பண்ற கவுன்சிலிங்ல நல்ல கல்லூரியில நல்ல டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2ல நம்ம கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா போட்ட மாணவர்கள் அனைவருக்குமே சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம கொடுத்த சாய்ஸஸை 1-2 மிஸ் பண்ண மாணவர்களும் கல்லூரியை இழந்திருக்காங்க, கல்லூரி வாய்ப்பை இழந்திருக்காங்க, அவங்களுக்கு நாட் அலாட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் பண்ண தப்ப நீங்க பண்ண வேணாம். ரவுண்ட் 3ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நம்ம கொடுக்க போறோம். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து எந்த மாதிரியான சாய்ஸஸை நீங்க ஃபில் பண்ணலாம், எப்படி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை கரெக்டா ஆர்டர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ண போறாங்க. சப்போர்ட் வேணும்னு நினைக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணமோ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் அதே அளவு சப்போர்ட் பண்ண போறோம். உங்களோட கட் ஆஃப் மார்க் 142க்கு கீழே, அதாவது 77.5 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 141.955 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல்ல தரப்போறோம். டாப் மோஸ்ட் காலேஜ்ல என்னென்ன வேகன்சிஸ் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்க போறேன். அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 77,948 மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு எலிஜிபிளா இருந்தாங்க. ஆனா சாய்ஸ் ஃபில் பண்ண மாணவர்களே வெறும் 62,270, which means கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம விட்டுட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா மறந்துருக்கலாம், அப்படின்னா வேற ஏதாவது காலேஜ் கூட போய் சேர்ந்திருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 15,000 மாணவர்கள் எப்படி ரவுண்ட் 2ல ஆப்சென்ட் ஆனாங்களோ அதே மாதிரி ரவுண்ட் 3லையும் மினிமமா ஒரு 25,000 மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகாம டிக்ளைன் அண்ட் மூவ் அப்வர்ட் கொடுத்துட்டு மாணவர்கள் ஒரு சிலர் மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் பணத்தை கட்டியிருப்பாங்க, இன்னும் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்ட்ல நல்ல காலேஜ் சீட் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்காக இன்னும் ஒரு சில மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் சேர்ந்திருப்பாங்க. என்னதான் நிறைய பேத்துக்கு ரவுண்ட் 2ல அலாட் ஆகலன்னு இருந்தாலுமே அவங்க எல்லாரும் அடுத்த ரவுண்ட் வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். கிட்டத்தட்ட 11,851 மாணவர்கள் மட்டுமே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா அடுத்ததா டிக்ளைன் அண்ட் மூவ் அப்வர்டும் இல்ல டிக்ளைன் அண்ட் டு மூவ் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்த மாணவரோட எண்ணிக்கை 18,780. 18,000 மாணவர்களுக்கு ரவுண்ட் 2ல கிடைச்ச சீட்டு பிடிக்கல, அதிருப்தியில இருக்கிறாங்க. ரவுண்ட் 3 மாணவர்களும் நிறைய பேர் வந்து காலேஜஸ் வேகன்சிஸ் வராதுன்னு சொல்லி நிறைய சேனல்ஸ்லயும் நிறைய சோர்ஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி பெரிய காலேஜ் எல்லாம் சீட்ஸ் முடிஞ்சிருச்சு, கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. வெறும் 31,639 மாணவர்கள் மட்டுமே சீட்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,04,000 மாணவர்கள் இதுவரைக்கும் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ரெண்டுலையுமே சேர்த்து சாய்ஸஸ் ஃபில் பண்ணி காலேஜஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கு பாதி மட்டுமே கல்லூரி இப்போ வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. ஸோ சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல அலாட் ஆகுது, ஆனா அந்த காலேஜ் போய் சேர்ந்தாங்களா? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரவுண்ட் 3 மாணவர்கள் யாரும் பயப்படாதீங்க. நல்ல கல்லூரி கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கையா வெயிட் பண்ணுங்க. மேலும் ஒரு சில மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தின விஷயங்கள் கேட்குறீங்க, தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சில வேகன்சிஸ்ங்கிறது கல்லூரி சைட்ல இருந்து வந்த உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ்லயோ கால்ஸ்லயோ சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் ஃபில்லான சீட்டே கிட்டத்தட்ட 65,000 சீட்ஸ்க்கும் கீழே தான் வந்து சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. நான் 1,00,000 பேர்த்து கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க.
ஸோ அடுத்த ரவுண்டில் 1 லட்சம் மாணவர்கள் அட்டன் பண்ண போகிறாங்க. அதுலேயும் ஒரு 40,000 சீட்ஸ் தான் ஃபில் ஆகும். எப்படி பார்த்தாலும் டிஎன்இ கவுன்சிலிங்கில் 1,10,000 சீட்ஸ் தான் ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல காலேஜஸ் சீட்ஸ் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ டாப் மோஸ்ட் காலேஜஸில் சீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் 130க்கு மேலே கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்கன்னா டாப் டயர் 2 காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் மாதிரியான கோர்சஸும் சிவில் மாதிரியான கோர்சஸும் இசிஇ மாதிரியான கோர்சஸும் இன்னுமே சொல்ல போனோம்னா ஒரு சில டாப் டயர் 2 காலேஜஸ்லேயே 140க்கு மேலே கட் ஆஃப் மார்க் 140, 41, 42 இந்த 3 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்க எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸே சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாம் வெயிட் பண்ணலாம். எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா டயர் 2 காலேஜஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக உங்களுக்கு பேர் தெரிஞ்ச காலேஜஸாக இருக்கும் பட்சத்தில் அங்கே ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் வரைக்கும் உங்களுக்கு 130 கட் ஆஃப் மேலே இருந்தால் எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்து மெக்கு சிவில் மாதிரி எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அப்போவுமே நீங்கள் 135 கட் ஆஃப் மேலே இருந்தாலும் கூட பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு இன்னுமே ஒரு சில டாப் மோஸ்ட் காலேஜஸ் உங்களுக்கு பேர் நல்லா தெரிய வந்திருக்க கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்கிற காலேஜஸ், சவுத் ஜோனில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் மெக்கு சிவில் ட்ரிபிள்இ பயோடெக் பயோமெடிக்கல் மாதிரியான கோர்சஸ் கட்டாயம் இந்த ரவுண்டுக்கு வேகன்சிஸ் வரும். ஏன்னா ரவுண்டு 2ல இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்த மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டு அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமே சொல்ல போனோம்னா டயர் 3 காலேஜஸ் சும்மா சாய்ஸ் ஃபில்லிங் வச்ச மாணவர்கள் எல்லாத்துக்கும் கூட ரவுண்டு 2ல கம்ப்யூட்டர் கோர்சஸ் டயர் 3 காலேஜில் கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. நிறைய மாணவர்கள் டிக்ளைன் அண்ட் மூவ் அப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டயர் 3 காலேஜ்னு கிடைச்சதுன்னா அதில் 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் வந்து டயர் 3 காலேஜ் சும்மா சாய்ஸஸ்க்கு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. அந்த 250 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சதுல வெறும் 50 பேர் தான் வேற வழியே இல்லாமல் இந்த காலேஜ் ஃபீஸ் கம்மி தான், இனி ரவுண்டு 3ல இதை விட மோசமான சீட் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு தாட் ப்ராசஸில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ 100% மேலே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிற காலேஜஸாக இருந்தாலும் கூட சீட் கிடைக்கும். சுத்தமாகவே ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்காது. 1-3 மாணவர்கள் நம்ம சேனல் திறந்து பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாமல் விட்டுறாதீங்க. ஜாயின் ஆகிக்கோங்க. கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம லைவ் செஷன் வரப்போகிறோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்ம லைவ் வரும்போது நீங்கள் லைவ்ல ஜாயின் ஆகிக்கோங்க. லைவ்ல ரவுண்டு 3 மாணவர்கள் என்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ அந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்ததா ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, yours Dinesh Prabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.